உங்கள் யோசனைகளை நீங்கள் பழக்க வையுங்கள். உங்கள் சிந்தைக்கு நீங்கள் டிச் பண்ணுங்கள். நீங்கள் எவைகளை யோசிக்கணும் என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை நீங்கள் சரி செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை நீங்கள் சரி செய்யுங்கள். நீங்கள் படிக்கிற புத்தகத்தை சரி செய்யுங்கள். நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சேட்டிங்ஸ், அவைகளை சரி செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரி செய்ய உங்களுடைய சிந்தையானது மிக மேன்மையான சிந்தையாக இருக்கும், மேலான சிந்தையாக இருக்கும், கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கும், வெற்றியின் சிந்தனையாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறீங்களா, அந்த வேலையில் எப்படி திறம்பட செய்யணுங்கிற பெருக்கத்தின் சிந்தை வரும். நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அந்த பிஸ்னஸை எப்படி இன்னும் பல ஆயிரங்களுக்கு, லட்சங்கள், கோடிகளுக்கு பெருக்குவது என்கிறதான சிந்தை உங்களுக்குள்ளே ஏற்படும்.